என்ன பண்ற? விளையாடிட்டு இருக்கேன். ஏ என்ன பண்ற? வேலைக்கு வரும் வேலைக்கு போவ எப்ப வந்து குழம்பு செய்யணும், முட்டையை வறுத்து வச்சுட்டு வரமாட்டேன். எனக்கு தெரியாதா? திங்கறதுக்கு மட்டும் தெரியுதா? அது நிறைய ஒரு மனுஷன் வேலைக்கு போயிட்டு அங்க வேலை செஞ்சுட்டு எப்ப வந்து நான் முட்டை வறுக்கிறது? இப்ப என்ன குறைஞ்சா போயிட்டா? டேங்க அப்பா, உலகத்துல நீ மட்டும்தான் அப்படியே குழம்பு செய்யற மாதிரி, நீ என்ன முட்டை வறுக்கிற மாதிரி கொஞ்சம் அக்கறை இருந்தா தான் உனக்கலாம். முட்டையை உடைக்காம வறுத்து கொடு. முட்டையை உடைக்காம வறுத்து கொடு. நீ என்ன லூசா? சரி சரி வறுத்து கொடு. வறுத்து நீ சரி முட்டை வறுக்கல் நீ தான் வந்து வறுத்துன்னு சொல்லி வறுக்கணும்னு சொல்லி வந்து நான் எல்லாம் தேடுறேன். நீ மாதிரி சிக்கன் குழம்பு சர்ப்ரைஸா பண்ணி வச்சுன்னு சொல்லி அவங்க குண்டாலெல்லாம் போய் தேடுறோம். நீ போய் சொல்லியிருக்கிறோன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? என்ன சொல் கம்முன்னு சொன்ன நீ எல்லாம். எனக்கே எவ்வளவு டயர்டு தெரியுமா? உனக்கு என்ன டயர்டு? எப்பதான் உனக்கு டயர்டு இல்லாம இருக்குது சொல்லு. முட்டையோட வந்து வறுத்து வைக்க மாட்டியா? என்ன ஆகி போச்சு? நீ வறுத்து வை. அட்டேங்க அப்பா வறுக்கலைன்னா அப்படியே படுத்து. சரி எனக்கு கருவேப்பிலைங்க. என்னது அது? எப்படி இருக்குதுன்னு என்னது அது? ஆனியன். ஏய் பாம்பு வால் மாதிரி இருக்குது. இப்படி இருக்குன்னா நல்லா இருக்கிற சரண்யா. இந்த வேலைலாம் நீ செய்யணும், நான் செய்யக்கூடாது. நான் திங்கணும். நீ திங்கக்கூடாதுன்னு சொல்லல, நீயும் திங்கணும். சரண்யா எங்க போற? எங்க? பயமா இருக்குது வெளியே போறதுக்கு. உன்னை பார்த்தாலும் 4 பேர் பயந்துக்குவாங்க. நீ வர வெளியே போகிறதுக்கு பயப்படுறாங்க. ஓடி எங்க இன்னொரு காட்டம் இருந்துச்சா? என்ன தேடுற? கருவேப்பிலைங்க. கருவேப்பிலை எடுத்துக்கலாம். வந்து என்ன வந்து என்ன இருக்குது என்ன இல்ல நல்லா பார்க்க மாட்டேன். இதெல்லாம் நீ பார்க்க வேண்டியது, என்ன பார்க்க சொல்ற? கண்ணே எரியுது எனக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. வீட்டில் ஏதாவது குழம்புக்கு எதுவும் இல்லையா, அது நீ தான் சொல்லணும். அப்பதான் நான் வாங்கிட்டு வருவேன். நான் வேலைக்கு போயிட்டு வந்து 1008 இடத்துக்கு போயிட்டு வருவேன். பொருள் அது இல்லை இது இல்லைன்னா நீ என்கிட்ட சொன்னாதான் நான் வாங்கிட்டு வருவேன் சந்தையில் போய். நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. பஜ்ஜி போய் தேடுற போய் ஒரு மணியே சந்தையில பஜ்ஜி தான் தேடுற. ஆமாண்டி, நான் பஜ்ஜி திம்பண்டி. நான் 200 கூட வாங்கி திம்பேன். அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது. அது நீ ஏன் கேட்குறங்கிற? ஆமா நான் திம்பேன். என்ன இல்ல என்ன இருக்குது? ஆனால் பஜ்ஜி உனக்கு மட்டும் தர மாட்டேன். எனக்கு பிடிக்காது பஜ்ஜி. உனக்கு மட்டும் பஜ்ஜி தர பிடிக்காது. நீ குடுக்கலனாலே அது முன்னாடியே எனக்கு பிடிக்காது. என்ன பிடிக்காது? பஜ்ஜி மெதுவடை இருக்குது, அதுவும் தர மாட்டேன். ஐயோ நீ கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம். என்ன மெதுவடை வேண்டாமா? வேண்டாம். நீ என்ன தேடிட்டு இருக்கிற? வா வந்து முட்டையை உடைக்காம வறுத்து கொடு. என்னாச்சு? ஐயோ பயந்து எனக்கு இங்க வந்தாலே பயமா இருக்கு. பயமா இருக்குன்னா வந்துரு. மகரையம் கரண்டிங்க. இந்த மகரை பார்த்தா இந்த மகரை பார்த்த மாதிரி இருக்குது, இந்த மகரை பார்த்தா அந்த மகரை பார்த்த மாதிரி இருக்குது. இங்கே என்னை பார்த்தா பயந்துட்டு ஓடுது. ஜிமா சரண்யா அதானே சாவி கையில வச்சுட்டு போய் எவ்வளவு நேரம் வெளியே போறேன் உள்ள போறேன். ஒரு எட்டு வாரத்துக்கு என்ன உள்ளனுக்கு சரியா உள்ள வந்து கேட்கலாம்னு எண்ணெய் போட்டு போட்டு சாப்பிட்டு இருக்கு. அது இதுன்னு உள்ள போட மாட்டாங்கன்னு கொஞ்ச நேரம் அப்ப நீ சமாளிக்காதமா? நீ சாதம் அந்த பிள்ளைங்க என்கிட்ட தான் இருக்குன்னு தெரியுமா தெரியாதா? நான் இது எல்லாம் சேர்க்கிட்டா அத்தான் இங்க வச்சுட்டு போறேன். அங்க விட்டு நீ ஒரு எட்டு வந்து பாக்குறதாங்க. சரி அந்த பிள்ளை வேலை செஞ்சுட்டு இருக்கு, ஒரு எட்டு பார்த்துட்டு போலாம்னால உனக்கு எண்ணம் இல்லை. அந்த வேலைக்கெல்லாம் என்னங்குது? எங்க அம்மா எல்லாம் வந்துச்சுன்னா நீ பார்க்காம போகாதுங்குது.
எட்டு போய் தடமா பாத்துட்டு இருக்கிற பஸ்ல வர பஸ்ல போய் ஏறி ஏறி பாத்துட்டு இருக்கிற. எங்க வீட்டிலே தான் பெரிய கேணி, இங்க இருக்குது சின்ன கேணி. 2 பேத்துக்கு சரியா போச்சு, என்ன அடிக்கிறது வராங்க. இவன் சாவி அந்த அம்மா கிட்ட கொடுத்துட்டு போனா உனக்கு அப்படியே பெரிய இது வச்சிருக்கிற வீட்ல. நீ உள்ள என்னென்ன வச்சிருக்கும் தெரியுமா? என்னென்ன வச்சிருக்கிற? பெரிய பேர் என்னது நிறைய இருந்தா உன்னை கையில பிடிக்க முடியாது சாமி. வந்துச்சு பாரு எனக்கு கோவம். வீட்டுல பல கோடியா நான் வச்சிருக்கிறேன், என்ன நினைச்சிட்டு இருக்கிறா? இந்த டிவி என்ன ரேட்டு தெரியுமா? டிவி எவ்வளவு தெரியுமா? என்ன நினைச்சுக்கிட்ட? என்ன பண்ற? கரண்ட் பிடிக்கலையே. ஏய் முட்டைய இங்க இருக்குது யாரமா? முட்டை பார்த்தா இங்க இருக்குது. முட்டையை உடைக்காம வறுத்துக்கிடு. லூசு. வேற என்னன்னு சொல்லிட்டோம்? கிறுக்கு. திங்கறதுக்கு மட்டும் தெரியுது. ஆமா. முட்டையே இது. என்ன பண்ற? வாயில கடிச்சுக்கிட்டு பாத்துட்டியா? ஐயோ, என்னது? அதான் முட்டையை உடைக்காமையா வறுத்து கொடு நீட்டா. அப்படியே முழுங்கிற அதையே வறுக்கணும். உள்ள குஞ்சுக்கிட்டே வந்துருச்சுன்னா கோழி குஞ்சு. கருவேப்பிலை போடு போடு போடு, கருவேப்பிலை போடு. அட போடு, எல்லாம் தீயுது, அதெல்லாம் புகை வருதுடா. ஐயோ நான் தடிக்குது. தீயர் நான் தடிக்குதுங்கிறேன் லூசு. அது அங்கே அதில் ஒன்றுமே இல்லை. அது ஏன் அது பிடிச்சி நோண்டிட்டு இருக்கிறேன்? அது வச்சிரு. சரியா? நான் பாரு எப்படி முட்டை உடைச்சு ஊத்துறேன்னு பார்க்குறியா? ஒரு முட்டை ஒரு முட்டை கொடு கையில், அப்படியே மண்டையில் உடைச்சு அப்படியே ஊத்துறேன் பாரு, அப்படியே நீட்டா. ஒரே ஒரு முட்டை மட்டும் கூட உன் மண்டையில் அப்படியே இப்படி இங்கே டம்முன்னு அடித்து அப்படியே எடுத்து ஊற்றிடுவான். ஐயோப்பா அடி அப்பா. என்னாலயா? என்னாலும் நான் எவ்வளோ வேலை செஞ்சுட்டு வந்திருக்குன்னு தெரியுமா? என்னாலும் சொல்லிட்டு இருக்கிறா? கல்லுக்கு பிறந்த கல்லுதா? சரி விடு, இறமைக்கு பிறந்த இறமை. பூ கட்டினாலும் சரி, ரைமிங் கிச்சி கிச்சி. ஆமா, நேற்று என்ன பண்ண நைட்டு? ஏதோ உளறிட்டே இருந்த. தூங்காமா என்ன சொன்னா உனக்குதான் கேவலம். வெளியில சொன்னா அப்படியா? உன் கனவுதான் வந்துருச்சு எனக்கு. வெளியில சொன்னேன், மான பொங்க போய் சொல்லிட்டுமா? என்ன வந்துச்சு? என்ன சொல்லுடி சொல்லுடி. நான் உனக்கு வந்து கடவுள் மாதிரி நான் உன் கனவுல வந்துருப்பேன். எப்படி பண்ண? அது மேலலாம் ஒரு ஆசையா உனக்கு? என்ன பண்ண நானு? கடவுளே, வெளியில சொன்னா இதுதான் கேவலம்.
ஆ? சொல்லுமா? சொல்லு பார்க்கலாம். ஆ? ம், அதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது. பார்த்தீங்களா? முட்டை உடையாமல் ஊற்ற சொன்னால் முட்டையை உடச்சி உடச்சி ஊற்றிருக்குது கேணி. எங்கே போய் சொல்கிறது? ஏய், என்ன சரணியா இது? இதா முட்டை குழம்பா? ம், கொட்டை குழம்பு. அப்படியே எடுத்துற போதும். அப்படி எடுத்து கொடுங்க, ஒரே முங்கிட்டு போகிறேங்கிற. ஆ ஆ சரணியா, சரணியா எதுங்க அந்த பக்கம் கிராஸ் நில்லு, அப்படியே கிராஸ் நில்லு. அப்போ தான் நான் மூஞ்சி தெரியுது. ஐயோப்பா பயமாக இருக்குது. ஓட்டம் பண்ணிடாதா? இப்போ பாரு, ஒரு ஆள் வாசனை ஸ்மெல்லு வச்சுட்டு வரும். ஒரு ஆள் வருமா? பார்க்கலாம். வரலையே. வருவா பாரு. எங்கள் அப்பா என்ன சொல்லிச்சு? உங்க அப்பா சரி சரி சரி. ஆ, கொடுத்தாங்கன்னு எங்கள் அக்கா சொல்லிச்சு, கொடுக்கலன்னு எங்கள் அப்பா சொல்லுது. கொடுத்தாங்கன்னு உங்க அப்பா சொல்லல, கொடுத்தாங்களான்னு தான் கேட்டுச்சு. என்ன நினப்புல தான் இருக்கிறா சொல்லு, இது கூட தெரியாதா? அவங்க கொடுத்தாங்க, இவங்க கொடுத்தாங்க, நீ சொன்னியே இல்லை என்கிட்ட. சரி, எனக்கு கொடுத்தாங்களா இல்லையாம்மா? யாருக்குன்னு கொடுக்கலையா? எப்போ தருவாங்களாம்மா? தெரியாது. தரலன்னா வீடுக்கோ. ஆ, ஐயோ தீய வைக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸ்மெல்லே அப்படிதான். உப்பு போட்டியா இல்லையாருமா? உப்பு கணம் போட்டுட்டேன். போட்டியா? தீய விடாது சன்னியா. சுரண்டு எடு, சுரண்டு. சரண்யா, என்ன சரண்யா இப்படி பண்ணுற? முட்டையை உடைக்காம நீ அவனை கலர் சொன்னால் நீ இப்படி பண்ணி வச்சிருக்கிற. ஏ இதா எங்கள் தாத்தாவுது. ஆமாம், எங்கள் தாத்தாவுது. அதாவது பரம்பரையாக அப்படியே போட்டுக்கிட்டே வரணும். ஆ, பிச்சுக்குது. உனக்கு என்ன, உனக்கு வேலையை பாரு. என்னையா பிடிச்சி மோண்டிகிட்டே இருக்கிறா. அங்கே பாரு புகை வருதா? தீயுது போட்டு. பச்சை மிளகா தான் போடணும். நான் சந்தைக்கு போனேன், உனக்கு ஞாபகம் இருக்காது, நெப்பு இருக்காது. ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கலாம்னு நினைக்க மாட்டா? ஆ, ஒரு கருவேப்பிலை வாங்கலாம், அந்த கொத்தமல்லி வாங்கலாம்னு நினைக்கலாம். ஐயோ அப்பா, அது வாங்கிக்கிறது. இப்போ முட்டை குழம்புக்கு இது நல்லா இருக்கும்ல, திங்கிறதுக்கு போகுது. என்ன இருக்குது? என்ன இருக்குது இதில்? ஆ, எப்படிதான் திங்கிறதோ ஏறம்ம மாட்டு. சரி, என்ன பண்ணுற? யா, அதுக்குள்ளே மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டா? ஏய் சரண்யா, தீயிர அதனால மூஞ்சி தூக்கி வச்சுட்டியா? இல்லைன்னா தூக்கி வைக்க மாட்டியா? என்னையா? ஐயோ, கரண்ட் பிடிக்கலையே. பிடிச்சிருந்தா பரவாயில்லையே. உனக்கு தான். சாவெல்லாம் சொல்லலை. பிடிச்சி ஒரு டைம் விசுக்குன்னு பிடிச்சி விட்டுச்சுன்னா வச்சுக்க. ஐயோ அப்பா, இனிமேல் நம்ம கரண்ட் பக்கமே போகக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். ஐயோப்பா பயமாக இருக்குது. ஏய், முட்டை குழம்பு ரெடியா? ஏய் வா, சோறு போடு எனக்கு. ஆ முட்டை குழம்பா? ஆ சரி, எனக்கு சோறு போடுவா. நான் பார்க்குறேன், நீ எங்கே திங்குற? அந்த பில்டப் பண்ணிட்டு இருந்தேன். ம், போடு. சார், இந்தா போன் குடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், முட்டை குழம்பு சாப்பிட்லாம். சரி, சரிங்க, வறுவல்.
என்ன ஜென்மத்தில் பிறந்தியோ நீயா? இப்போ தான் 1994. சரி சாப்பிட்டுட்டு ம் ஐயோ, அம்மா, கம்முன்னு படுத்து தூங்கணும். பாய். குட் நைட்டுங்க.